என்ன சங்கரநாராயணா, உன் பேத்தி என்ன சொல்றா? என்ன கதை சொல்றா. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. என்ன ஊர் பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? வர வெள்ளிக்கிழமை சித்திரை பௌர்ணமி இல்லையா? ஆமா ஆமா, சம்பிரதாய பிரகாரம் இங்க இருந்து தொடங்கிறது தானே முறை. சரி அப்படியே செய்யுங்க. பஞ்சமுகிட்ட பூவும் மஞ்சளும் கொடுங்க. தாயே துர்கா தேவி, மலையேற தாயே, எங்க எல்லாரையும் காப்பாத்துமா, எங்க எல்லாரையும் காப்பாத்து. என்னோட பேத்திக்கு பல வருஷங்களா குழந்தையே இல்ல. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு நீதான் சொல்லணும் தாய். பொறக்குண்டா பொறக்கும், உன் பேத்திக்கு பிள்ளைங்க பொறக்கும். அம்மா, என் வீட்டுக்காருக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லைம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவனுக்கு ஆயுசு கெட்டி வந்த நோய் வந்த மாதிரியே விலகிடும். பொறுமையா இரு. சங்கர நாராயணா, என்னம்மா? உன் கண்ணுல வழிகிற ஆனந்த கண்ணீர் இப்ப காணாம போகுது. உன் மனச கல்லாக்கிக்கோ, உன் மனச கல்லாக்கிக்கோ. என்னம்மா நீ சொல்ற? பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மா அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற தாய் நீ. நீயே இப்படி சொன்னா எப்படிமா? என் மகளை காப்பாத்து, என் மகளை காப்பாத்து. இது அவ தலை விதிடா. என்னாச்சு மாமா? அம்மா தாயே துர்கா தேவி, அம்மையா துர்கா தேவி, மலையேறு தாயே, எங்க எல்லாரையும் நீதாமா காப்பாத்தணும். யாராவது போய் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கமா, அம்மா சாந்தமாகட்டும்.
என்னம்மா இது? என்ன கொடுமை இது? உன் கோயில் சன்னதியில பிறந்த என் மகளை நீயே வந்து பிறந்துட்டேன்னு இந்த ஊர் முழுக்க பூஜை பண்ணிச்சே. அப்படிப்பட்ட என் மகளோட உசுர இப்ப நீயே எடுத்துக்கிட்டியே. உலகத்துக்கெல்லாம் நீ மட்டும் தாயா இருந்தா போதுமா? இந்த குழந்தைக்கு தாய் தேவையில்லையா? ஆமா, புள்ள பெத்துக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல ஒருத்தரையாவது நீ பெத்திருக்கியா, வளர்த்திருக்கியா? அதான் இப்படி ஒரு கொடூரம் பண்ணிருக்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? உனக்கெல்லாம் ஒரு கோயில், பூஜை, புண்ணாக்கு, அர்ச்சனை, ஆரத்தி, நெய்வேத்தியம் இதெல்லாம் பத்தாதா உனக்கு? என் பஞ்சமுக்கு உசிறு வேற வேணுமா? நீ கண்ணு மூடிக்கிட்டு இருக்காத. ஒரு தடவை அந்த கண்ணை திறந்து பாரு. ராட்சசர்கள் அழிச்சேன்னு புராணங்கள்ல பெருமை பேசுறத விட்டுட்டு உன்ன மாதிரியே பிறந்த என் பொண்ணை காப்பாத்த முடியலங்கிற அசிங்கத்தை உன் சரித்திரத்துல எழுதிக்க எழுதிக்க எழுதிக்க. பிரம்மனால எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாத்த முடியாதடா. அம்மா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. என் மனைவி இறந்ததை பார்த்ததுலேருந்து என் பொண்ணு அவ சுயநினைவையே எழுந்துட்டா. ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர்ஸ் எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. அப்பதான் டிட்டோ என் மனைவி மாதிரியே இருக்கிற உங்களை நான் பார்த்தேன். இந்த மாதிரி உங்களை வீடியோல பார்த்தாவது என் பொண்ணு பழிச்சுக்குவாங்கிற நம்பிக்கையில தான் நான் இதை செஞ்சேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன ஒரு மாதிரியா பார்த்ததும் வீடியோலாம் எடுத்ததுனால நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன். இதெல்லாம் குழந்தைக்காக தானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபீல் வெரி சாரி. அம்மா, இவ்வளவு நாளா எங்கம்மா போயிருந்த? டாடி, அம்மாவை தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? அம்மா நம்ம கூடயே இருக்கட்டும் டாடி. நீங்க தப்பா எடுத்துக்கலனா எங்களோட எங்க ஊருக்கு வந்து ஒரு 4 நாள் இருந்தீங்கன்னா குழந்தை நல்லா ஆனது மாதிரி மாமாவும் நல்லா ஆயிடுவாரு. ப்ளீஸ் அனி, வாங்கல. ஐயோ, என்னடா சாமி வீடு இந்த ஆட்டம் ஆடுது? என்னடா இவ்வளவு காத்து? ராத்திரி ஊழ விட வேண்டிய நரி இப்ப ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு. எருமைக்கெல்லாம் வேற கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுண்ணே. டேய், பூசணிக்கால என்னமோ தெரியுதுடா. டேய், வெடிச்சது பூசணிக்கா தானே? அப்புறம் ஏன்டா இங்க செத்த பொணநாத்தம் அடிக்குது? ஆமா, சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கும்போது பாதியில இருந்து வரனா? அவன் யாரு நினைச்ச? காஷ்மீர்ல கபால குண்டலினி வித்தைய கரைச்சி குடிச்சவன்டா. உட்கார்ந்த இடத்துல இருந்து கடலை கூட அவன் காலடிக்கு கொண்டு வருவான்டா. அப்படின்னா சுனாமில அத்தனை பேர் செத்ததுக்கு இவன் தான் காரணமா? ஐயோ, பக்கத்துல வரா. வா குண்டலிகா, உள்ள வா. ஐயோ, சிங்கம்னே, தைரியமா முன்னாடி போ. பேரு தான் சிங்கம், வெத்து அந்த பேரை நானே வச்சுக்கிட்டேன். எங்க அப்பா அம்மா வச்சாங்க. என்ன கூப்பிட்டுருக்கேனா? நீ மனுஷன் இல்ல, மனித உருவுல இருக்கிற ராட்சச அழிக்க நினைக்கிறவன் தான் என் உதவி வேணும்னு கேட்பான். கம் கபாலா குண்டலினாம் செண்டாலி ஜபாலா. கூப்பிட்ட விஷயமும் நடந்த விஷயமும் என்னன்னு சொன்னா நடக்க வேண்டிய விஷயத்தை நான் சொல்லுவேன். எந்த விஷயத்தை மறைச்சாலும் உனக்கு தான் நஷ்டம். நிஜத்துல நடந்தது எதையும் மறைக்காம உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியணும். சொல்லுடா, சொல்லு.
புறம்போக்கு பைய அறநிலக்காரன் கொடுத்தது இன்னும் வந்து சேரல, அதுக்குள்ள பங்குக்கு வந்துட்டான் பாரு. வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க சார், உட்காருங்க. என்ன சார் இது மந்திரிச்ச தகடு மாதிரி இருக்கு? விஷயம் தெரிஞ்சா நீ மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆயிடுவ சார். இது சாதாரண செப்பு தகடு இல்ல, இதுல இருக்கிற எழுத்து நம்ம எல்லார் தலையெழுத்தையும் மாத்த போகுது. இந்த கோவில் மேப்பை பாருங்க. இது நம்ம ஊர் கோயில் தானே? ஆமாமா, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையா புதையலுக்காக நான் எங்கெங்கேயே தோண்டினேன். இது நம்ம ஊர் துர்காதேவி கோவில். இந்த கருவறைக்கு கீழே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு. என்ன தங்கமா? இந்த விஷயத்தை கவர்மெண்ட்ல சொன்னா 1 கிராம்ல கோல்டு மெடல் தருவாங்க. அதே நாம தோண்டினா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் என்ன தவிர டிபார்ட்மெண்ட்டுக்கோ வெளியாளுக்கோ யாருக்கும் தெரியாது. தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சரி, பெர்சன்டேஜ் பிரிக்கிறத பத்தி சொல்றேன் கேளு. மூளை என்னதுங்கிறதுனால எனக்கு 75%, வேலை உன்னதுங்கிறதுனால உனக்கு 25%. நீ கோல்டுன்னு சொன்ன உடனே எங்க மாமா கண்ணுல ஏகப்பட்ட சந்தோஷத்தை பார்த்தேன். நீ பர்சன்டேஜ் சொன்னதும் எங்க மாமா கண்ணு நெருப்பா மாறிடுச்சு. என்ன எதுக்கு பாக்குற? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. சார், புதையல் வேணும்னா கோவில மூடணும். உங்க கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். 50-50 ஓகேவா சார்? டேய், அந்த கத்தியை குடுறா. ஆபீசர் இங்க வாங்க. இந்த கத்தி 3 அடி. 3 3 3 6 6 3. அப்பா, 6 அடிக்கு மேலேயே இருக்கீங்களே. என்ன சார், எதுக்கு அளவு? அது எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்க நான் எல்லாரையும் இப்படிதான் அளவெடுப்பேன். புதைக்கிறதுக்கு. வேண்டாம் சார், வேண்டாம் சார். 4 வருஷம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணேன். எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. எனக்கு 25, உங்களுக்கு 75. மாமா, இந்த டீலிங் நல்லா இருக்கு, ஒத்துக்கங்க. நீ தொடச்சுக்க. அடுத்து மாமாக்கு என்ன பிசினஸ் தெரியாது நினைச்சியா? என்ன ஆபீசர், நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு பலன் கிடைக்கணும்ல? நான் ஒன்னும் கெட்டவன் இல்லை. வேர்வையை தொடச்சுக்க. அதை தொடச்சுக்கைய. உட்கார். உனக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லி நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா அதே தப்ப நான் செய்ய மாட்டேன். வேண்டாம். அப்படிதான் மாமா, சங்க நேரே. மாமா, இவன் கதை முடிஞ்சது. இத வாங்குனதுல இருந்து இதுக்கு வேலையே இல்லாம போச்சு. ஏய், காடியை திருப்பாங்க. டேய், தூக்கிட்டு போங்கடா. புடிடா. தூக்கிட்டு போங்க. டேய், குடிய நல்லா வெட்டுங்க. பணமரம் சைஸ்க்கு இருக்கான். சரிண்ணா. புதையல நாம எடுக்கணும்னா கோயில மூடணும். தினம் மக்கள் கூட்டம். வாரம் பெரிய பூஜை நடக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த பஞ்சமுகி வேற நடக்கிறத முன்கூட்டியே சொல்றா. இது எல்லாத்தையும் மீறி அந்த புதையல நாம எப்படியாவது தோண்டியே ஆகணும். என்னத்த தோன்றது? குடிசையா இருந்தா ஈஸியா அடிச்சலாம். கோயில இடிக்க முடியுமா? ஏய், சொத்து சேருதுன்னா என் மூளை அதிகமா யோசிக்கணும். அதுக்காக எத்தனை தலை எடுக்கணும்னாலும் தயங்க மாட்டேன். இந்த ஊருக்கே அவ குறி சொல்லட்டும். அப்படிப்பட்ட அவளுக்கு நான் குறி சொல்றேன்டா. அப்படின்னா பஞ்சமுகிய கொல்ல போறீங்களா? அண்ணா, வேண்டாண்ணா. பஞ்சமுகிய ஊரே தெய்வமா வணங்குதுண்ணா. வேண்டாண்ணா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. பஞ்சமுகி உயிரோட இருந்தா அந்த புதையல் கிடைக்கும்.